ஒரு வீடியோங்க. ஒரு ஒரு பெண்ணு கல்யாணம் ஆகுதுங்க. கல்யாணம் ஆகும்போது கணவர் வந்து நல்லா நல்லா நல்ல தம்பதிகள், நல்ல கப்பிள்ஸு நல்லா வாழ்றாங்க, நல்லா இருக்காங்க. அந்த பெண்ணு வாழ்ந்துட்டு இவரு ஆஃபீஸ் போறாரு. இது ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கு. ஒரு அந்த மாரி நல்லா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு, முடிச்சுட்டு, பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, இந்த பெண்ணுக்கு ஒரு இடத்துல வேலை கிடைக்குது. வேலை கிடைக்குது. வேலை கிடைக்கும்போது அ ஒரு நாள் லேட் ஆகும்போது, "என்ன இவ்வளவு லேட்டம்மா? 5 மணிக்கே முடிஞ்சிருமே! இவ்வளவு லேட்டா வர்ற நீ? என்ன?" அப்படி இப்படிங்கிற மாரி பேசுறாரு. பேசுனோனே, "இல்லங்க ஆஃபீஸ்ல கொஞ்சம் வேலை குடுத்துட்டாங்க. அத செஞ்சுட்டு வர்றேன்" அப்படின்னு ஒரு நாள் சொன்னுச்சு. 2வது நாளு 2வது நாள் அதே மாரி சாப்பாடெல்லாம் செஞ்சு இது பண்ணும்போது, அங்க ஆக்சுவலாவே அங்க ஒரு பார்ட்டி பார்ட்டி நடக்குது. லேட்டு லேட் பார்ட்டி. லேட்டு பார்ட்டி நடக்கும்போது, இது போறேன்னு சொன்னாலும் விட மாட்டேங்கிறாங்க. சப்பார்டினேட்டுங்க. வேலை செய்றவங்கலாம் விட மாட்டேங்கிறாங்க. விட மாட்டேங்கிறேன்னு சொன்ன உடனே, என்ன ஆகுது, இந்த பொண்ணு சாப்பிட்டு ஒரு மேனேஜர்கிட்ட பேசிட்டு சாப்பிட்டுருக்கு. மேனேஜர்கிட்ட ஏதோ சொல்றாரு. இத குடுத்துட்டு சாப்பிட்டுருக்கு. அத அவர் வந்து கிளாஸ் வழியா பார்க்குறாரு கணவர். பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துர்றாரு. இதெல்லாம் சாப்பிட்டு கீப்ட்டு முடிச்சுட்டு, அ வந்துருது வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்துருதுங்களா? வீட்டுக்கு வந்த உடனே, "என்ன பார்ட்டிங்க, தவிர்க்க முடியலைங்க. என்னங்க பண்ணுறது? நான் 2, 3 நாள் தானுங்க ஆச்சு வேலைக்கு சேர்ந்து. எல்லாருமே கம்பல் பண்ணி அந்த பார்ட்டியில கலந்துக்கணும்னாங்க. அதாங்க சாப்பிட்டு வந்தேன்." அப்படின்னு. வெரி குட், வெரி குட். அது சரி, சாப்பிடுறது சரி, அந்த மேனேஜர்கிட்ட என்ன குழஞ்சு குழஞ்சு பேசிட்டு இருக்க? அ? அப்படி என்ன குழஞ்சு குழஞ்சு பேசிட்டு இருக்க நீ அவங்கிட்ட? அ? நானும் பார்த்துட்டு தான் நான் வந்து பார்த்தனே. கிளாஸ் வழியா வந்து பார்த்தனே. நீ அவன்கிட்ட குழஞ்சு குழஞ்சு பேசிட்டு சாப்பிட்டு இருந்த. அ? அப்படியா? நேத்து ஒருத்தன் லேட்டா வந்த? இந்த மாரி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னோன்னே, அந்த பொண்ணு சரிங்க, சாரிங்க அப்படிங்கன்னுச்சு. அப்படின்னு சொன்ன உடனே, அடுத்த நாள் வேலைக்கு போனோன்னே, பேப்பர் எடுத்து எழுதி வேலைய ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருச்சு. என்னங்க? வேலைய எழுதி குடுத்துருச்சுங்க. நல்ல வேலைங்க. நல்ல சேலரி உள்ள வேலை. வேலைய எழுதி குடுத்து போட்டு வீட்டுக்கு வந்துருச்சு. அப்புறம் கணவர் கேட்குறாரு, "என்ன ஆஃபீஸ் போலி எனக்கு முன்னாடி வந்துட்டு போல இருக்கு." "இல்லங்க நான் வேலைய ரிசைன் பண்ணிட்டேன்" அப்படின்னு. அப்புறம் அவர் கேட்குறாரு, "என்னம்மா நீ வேலைய ரிசைன் பண்ணிட்டேன்னு சாதாரணமா சொல்ற?" அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்லுது, "நான் உங்க கூட நானு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் வாழணும். 100 ஆண்டுகள் டிராவல் பண்ணணுங்க. இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் செத்து போகிறது கிடையாது. உங்களோட 100 வருஷம் நான் வாழணும். 100 வருஷம் வாழணும். இன்னும் குழந்தை குட்டிகளை நான் பெற்றுக்கணும். இப்படி இருக்கிற பட்சத்தில் உங்கள் மனசில் சந்தேகங்கிறத நான் விதைக்க விரும்பலை. சந்தேகங்கிறது விதைச்சாச்சு நாள் அது காலத்துக்கும் நமக்குள்ள பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும் இல்லைங்களா? நான் நல்லபடியாக தான் போயிட்டு வந்துருந்தேன். உங்களுக்கு சந்தேகம் வந்து ஒரு கடுகளை வந்துருச்சு. அது முளையிலேயே கிளியருன்னு சொல்லிட்டு தான் நான் வேலையவே வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேனுங்க அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது அவர்கிட்ட. அவர் கையெடுத்து கும்பிட்டு அழுதுட்டார். "சாரிம்மா, நான் இவ்வளோ ஒரு நல்ல பொண்ணாக இருப்பேன், இப்படி ஒரு குணம் இருக்குன்னு நமக்கு தெரியலம்மா. சாரிம்மா, என்னை மன்னிச்சிருமா. வேலைக்கு போட்டி பரவாயில்லம்மா, வீட்டில் இருமா. இருக்கிறது கொண்டு சிறப்புடன் வாழ்வோம். சரிம்மா?" அப்படின்னு அவர் மன்றாடுறாருங்க. அப்படி அழுது அந்த பெண்ணை வந்து கையெடுத்து கும்பிட்றாரு. அன்னையிலிருந்து அவருடைய மாற்றமெல்லாம் வயசானதுக்கப்புறம் கூட இனிமையாக அவங்க வாழ்கிறாங்கன்னு சொல்ல வர்றேன். சரிங்களா? எதுக்குமே நேர்மை, சத்தியம், தர்மங்க. சிரிக்கிறது கூட ஆஃபீஸுக்குள்ள ஒரு சிரிப்பு இருக்குங்க, கணவர்கிட்ட ஒரு சிரிப்பு இருக்குது. அந்த மாதிரி வாழணுங்க எப்பவுமே. இந்த மேனி வந்து எப்பவுமே கணவர் மட்டும்தான் பார்க்கணுங்க. கணவனுடைய மேனியை என்னங்க கணவ மனைவி தான் பார்க்கணுங்க. அதுதாங்க புனிதமான வாழ்க்கை. புனிதமான வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்லங்க, அதுதான் புனிதமான வாழ்க்கைங்க. வச்சிரட்டுங்களா? பாய். ஓகே, பாய்.